கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்து தேவனுடைய சபையோரை அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வாழ்த்துதல்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு நாம் அவரை ஆராதிக்கிற இந்த ஆராதனை நம் தெய்வ சமூகத்தில் அது கனப்படுத்தப்படும்படி, ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நன்மையாகவும் மகிமையாகவும் மாற்றப்படும்படி ஒரு முறை ஜெப சிந்தையோடு கூட நம்முடைய அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஜெபிப்போம். எங்களை அருமையாக நேசிக்கிற எங்கள் பரலோக பரம தகப்பனே, இந்த ஆராதனையின் நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை முன்னிட்டு நாங்கள் உம்மை ஆராதிக்கிற இந்த ஆராதனையானது எங்கள் வாழ்க்கையில் நீர் விரும்புகிற அனுபவங்களை, விடுதலையை, மேன்மையை, மகிமையை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நிச்சயம் அது உதவி செய்யும் என்கிற விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றித் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெருகவும் நானும் நாங்களும் சிறுகவும் தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. உம்முடைய மகிமையை விளங்க செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமான தேவனுடைய சபையாரே, அருமையான குடும்பத்தாரே, தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இந்த நாளிலும் ஒரு அல்லேலூயா என்று சொல்லி சபையாக தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லது பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலும் நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து பேசுகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் என்று சொல்லிவிட்டு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றும் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய தேவன் விரும்புகிற ஒரு விசுவாசத்தின் பரிமாணம் தேவனுடைய சபையாகிய நமக்குள் எப்படி இருக்கிறது என்பதை சில காரியங்களை முன்வைத்து நாம் தியானிக்கப் போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவார். இங்கு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதலில் இருக்கிற வல்லமை, பவர் ஆஃப் ரிசரக்ஷன். இன்னொரு காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, ஃபெலோஷிப் ஆஃப் ஷேரிங் இன் ஹிஸ்
சஃபரிங் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கலாம். அதாவது கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிற ஒரு அறிவு. அருமையான தேவனுடைய சபையே, விசுவாசம் கிறிஸ்துவை மட்டுமல்ல, கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு நமக்கு அருளி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இங்கு பவுல் குறிப்பிடுகிற பொழுது எப்படியாயினும் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார். நிறைய பேர் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறார்கள், நாட் டெசிஷன், த டெடிகேஷன். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வாழ்க்கை வெறும் தீர்மானத்துக்குரியதாக மட்டுமல்ல, அது தேவனுக்கு உகந்த அர்ப்பணிப்புக்குரியது என்பதை தேவனுடைய சபை மறந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்துவில் ஒரு அர்ப்பணிப்பு இருந்திருக்கிறது, இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சியை பாருங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியனாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமை விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் என்று பவுல் எழுதுகிறார். ஆக இந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சியில் மாமிசத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை இழக்கப்படுகிறது. இதைத்தான் பவுல் சொல்கிறார். நான் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நான் வளருகிறேன். கிறிஸ்து என்னிடத்தில் எதிர்பார்க்கிற விசுவாசத்தில் நான் வளருகிறவனாயிருக்கிறேன். அப்படி வளருகிற பொழுது மாமிசத்தின் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையை நான் இழப்பதற்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மாமிசத்தின் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் இழந்திருக்கிறோமா? 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமாய் எண்ணி இருக்கிறேன். லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று நான் எண்ணினேன் என்று சொல்லி எழுதுகிறார். இந்த உலகத்தில் எதை லாபம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக நாம் விட்டுவிட வேண்டுமா? ஒருவேளை எது லாபம் என்று இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கிறோம்? உலகத்தினுடைய காரியங்கள், பழக்க வழக்கங்கள், உலகத்தினுடைய சூழ்நிலைகள், இவைகளையெல்லாம் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனையை செய்து சாதித்து வாழ்ந்து விடலாம் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோமா? பேர், புகழ், படிப்பு, அந்தஸ்து அல்ல பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் எதை நாம் லாபம் என்று எண்ணுகிறோமோ கிறிஸ்துவுக்காக அதை நஷ்டம் என்று நாம் விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசம் வளருகிற பொழுது கிறிஸ்துவை மாத்திரமே வாழ்க்கையினுடைய லாபமாக, நன்மையாக அது எடுத்துக்கொள்ளும். மற்றதையெல்லாம் அது நஷ்டம் என்கிற நிலையில் அது தள்ளி வைக்கும். அந்த அனுபவம் வேண்டும். 9வது வசனம் சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் என்று சொல்லி பவுல் எழுதுவார். சுயநீதியை நாம் இழக்க வேண்டும். இங்கு சுயநீதி என்பது ஒரு மனிதனுடைய சொந்த வழிகள், ஓன்வே. அதே போல கிறிஸ்துவனுடைய நீதி என்பது அது த வே ஆஃப் த காட், அது தேவனுடைய வழிகளை உள்ளடக்கி இருக்கிற காரியம். ஆக
ஒரு சுயநீதியை ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்காக இழக்கிற பொழுதுதான் அவனுடைய சொந்த வழி இயேசுவுக்காக விட்டுவிட்டு தேவனுடைய வழியை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தெரிந்து கொள்ளும் போதுதான் அவன் விசுவாசத்தில் வளருகிறவனாய் மாறுகிறான். ஆக தேவனுடைய சபை விசுவாசத்தில் வளருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற இந்த ஆலோசனைகளை நாம் கவனித்து அதை அனுபவமாக்கி கொள்ளும்போது நிச்சயமாக தேவன் கிறிஸ்துவுக்குள் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சி நம்மிடத்திலும் அது காணப்பட வழி இருக்கிறது. பிரியமானவர்களே, மரியாளுடைய வயிற்றில் இயேசுநாதர் பிறந்துட்டார். மரியாளும் யோசேப்பும் இயேசுவை வளர்க்கிற உத்தரவாதத்தை அங்கே வாங்கியிருந்தாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை பெற்றாங்க, கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை தங்களுக்குள்ள பெற முடியாதவர்களாய் தங்களை அவர்கள் வைத்து கொள்ளக்கூடிய சில சூழ்நிலைகள் இருந்தது. ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவத்தை குறித்து பரலோகம் ஒரு முக்கியமான செய்திகளை மரியாளுக்கு கொண்டு போனது. லூக்கா 1:31-33 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே அந்த வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது. அதற்கு பின்பதாக எலிசபெத் என்கிற மரியாளுடைய உறவினர் மூலமாக இயேசுவை குறித்த செய்தி மரியாளுக்குள் கொண்டு போகப்படுகிறது. லூக்கா 1:43. அடுத்து லூக்கா 1:73-75 வரைக்கும் வாசிக்கிற பொழுது ஆசாரியனாக இருந்த சகரியா மூலமாக, அடுத்து சிமியோன் மூலமாக மரியாளுக்குள் அந்த செய்தி பகிரப்படுகிறது. லூக்கா 2:25, 30, 34 அந்த வசனங்களை பார்த்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இத்தனை சூழ்நிலைகள், இத்தனை நபர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியம் மரியாளுக்குள்ளும் யோசேப்புக்குள்ளும் பகிரப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குரிய காரியங்களில் அந்த 2 பேருக்குமே ஒரு பதட்டம், குழப்பம், பயம், கலக்கம் இவைகளெல்லாம் இருக்கத்தான் செய்தது. அதாவது கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை குறித்தும் இன்னும் சரியாக உணராத ஒரு நிலைப்பாடு. லூக்கா 2:47 நீங்கள் 50 வசனங்கள் வரை வாசித்தார்களானால் அந்த பெற்றோர்களுடைய நிலைப்பாடு இயேசுவை குறித்து எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். சபை இவ்வித நிலைப்பாட்டிலிருந்து விடுதலையாக வேண்டும். இதுதான் ஆவியானவர் விரும்புவது. ஒரு சபையினுடைய அச்சீவ்மெண்ட் என்ன? இயேசுவை குறித்த அறிவை அது பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து கிறிஸ்துவுக்குள் இருப்பதை சபை அல்லது ஒவ்வொரு விசுவாசியும் உணர வேண்டும். அடுத்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுவதற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களையும் பிலிப்பியர் 3:8, 9, 10 இந்த 3 வசனங்களிலும் பவுல் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். இப்படி கிறிஸ்துவுக்குள்ள அனுபவங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றிருந்தாலும் பிலிப்பியர் 3:17 இப்படி சொல்லுகிறது, சகோதரரே, பிலிப்பியர் 3:12 நான் வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் என்று பவுல் எழுதுவதை பார்க்கலாம். அப்போது இத்தனை அனுபவங்களை பெற்றிருந்தாலும் நாம் இன்னும் அந்த தேவன் விரும்புகிற அந்த பக்குவத்துக்கு இன்னும் வரவில்லை என்பது பவுலினுடைய அந்த காரியமாய் இருக்கிறது. அவர் அப்படித்தான் சொல்லுகிறார். நாம் இத்தனை அனுபவங்களை நாம் பெற்றிருந்தாலும் நாம் இன்னும் தேறின அந்த நிலைக்கு வரவில்லை என்கிறார். அதனால தான் அவர் 12வது வசனத்தில் வாசிக்கும்போது இன்னும் நான் தொடரப்போகிறேன் அப்படிங்கிறாரு. 13 நான் இன்னும் நாடப்போகிறேன். நீங்கள் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இன்னும் ஒழுங்காக இருக்கபடியாய் நான் என்னை வைத்துக்கொள்ளப் போகிறேன். இப்படி இருந்து நான் கிறிஸ்துவை நான் சந்திக்க
பிரயாசப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆக இந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சி என்பது இப்படிப்பட்ட அனுபவங்களை உள்ளடக்கியது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாமும் அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமீன். அல்லேலூயா. பிலிப்பியர் 1:5 நாம் வாசிக்கிற பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று சொல்லி எழுதுகிறார். விசுவாசம் விருத்தியாகும் போது கிறிஸ்துவுக்கேற்ற எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்குள்ளே பிரேக் ஆகாது, தடையாகாது. ஏனென்றால் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் நீங்கள் அல்ல, தேவனே உங்களுக்குள்ளிருந்து அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எபேசியர் 2:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று எழுதுகிறார். ஆக கிறிஸ்துவுக்காக செய்வதற்கு இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவைப் போல செய்வதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இதை தேவனுடைய சபை யோசிக்க வேண்டும். உணர்த்தப்பட்டாலும் அந்த உணர்த்தப்படுகிற காரியத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள் தாமதம் உண்டு. ஒருவேளை எத்தனையோ காரியங்களை கிறிஸ்துவிடமிருந்து, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டாலும் அதற்கு கீழ்ப்படிவதற்கு தாமதம் செய்வதும் சில தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் உண்டு. எப்படித்தான் தேவன் அவர்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தினாலும் கிறிஸ்துவோடு கூட ஒத்துப்போவதற்கு, இசைந்து போவதற்கு அவர்கள் தாமதிக்கிறார்கள். எவ்வளவுதான் தேவன் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது போல நடத்தினாலும் முன்னேறி செல்லுவதற்கு, முன்னோக்கி சென்று வாழ்வதற்கு மிகவும் அவர்கள் சோம்பல்தனம் படுகிறார்கள். இன்றைக்கு அநேகம் பேருக்கு ஜெபிக்க தெரிகிறது, ஆனால் இயேசுவைப் போல மாறத் தெரியவில்லை. சபை இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், இதை குற்றப்படுத்துகிற காரியம் அல்ல, குறைவை நிறைவாக்குகிற காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஆலோசனையாக அவர் என்றைக்குமே பகிர்ந்து கொடுக்கிறவராயிருக்கிறார். ஜெபிக்க தெரிகிறது, ஆனால் கிறிஸ்துவைப் போல மாறத் தெரியவில்லை. ஆவியில் நிரம்புவதற்கு தெரிகிறது, ஆனால் கிறிஸ்துவுக்கு விரோதமான ஆகாத காரியங்களை விட்டு அநேகருக்கு விலகத் தெரிவதில்லை. இன்றைக்கு தீர்க்க தரிசனம் பேசத் தெரிகிறது, ஆனால் கிறிஸ்துவில் தீர்க்கமான சிந்தையை வைத்திருப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. அநேகருக்கு சபையை தேடி வர தெரிகிறது, ஆனால் கிறிஸ்துவுக்காக சாதிக்க தெரிவதில்லை. அநேகர் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், அதற்கு தெரிகிறது, ஆனால் அசுத்தமான பாஷைகளை அவர்கள் விடுவதற்கு தெரிவதில்லை. அநேகம் பேர் சாட்சி சொல்ல தெரிகிறது, ஆனால் சாட்சியாக மாறத் தெரிவதில்லை. காரணம், மனிதர்களுக்கு பயம், மற்றவர்களுக்கு பயம். ஆக இப்படிப்பட்ட காரியங்களினால் அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு தடைபடுகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நான் விசுவாசத்தில் வளருகிறேன், நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் என்று எப்படி சொல்லுவதற்கு நமக்கு மனம் வருகிறது? பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளிருந்து நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். விசுவாசம் விருத்தி அடையும் போது ரட்சிப்பை குறித்த பயம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:12 நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தேவன் தம்முடைய விருப்பங்களை வைத்து நிறைவேற்ற விரும்புகிறவராக இருக்கிறபடியினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கேற்ற பயத்தோடும் நடுக்கத்தோடும் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ரட்சிப்புக்கேற்ற பயம், நடுக்கம், இதற்கான அடையாளம் எப்படி இருக்கும்? நீங்கள் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுவார். தேவனுடைய வார்த்தையில் உங்களை நிறுத்த பழக வேண்டும். நீங்கள் 16வது அதிகாரத்தை
நீங்கள் வாசிக்கிற பொழுது எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுவார். வித்தவுட் கம்ப்ளைனிங், வித்தவுட் ஆர்குமெண்ட். இந்த முறுமுறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. குறை பேசுகிறது இருக்கக்கூடாது. ஏனென்றால் ரட்சிப்புக்கேற்ற பயமும் நடுக்கமும் இருந்தால் இவைகளெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளையிடம் இருக்க முடியாது. முறுமுறுப்புகள், விவாதங்கள் இவைகளெல்லாம் இருக்க முடியாது. தர்க்கங்கள் எல்லாம் அவர்களுக்குள் வராது. ரட்சிப்புக்குண்டான பயம் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுத்து நடப்போம். அதை கனப்படுத்தக்கூடிய ஒரு இருதயம் இருக்கும். சபையை, சத்தியத்தை, ஊழியத்தை, ஊழியர்களை எல்லாம் குறித்து முறுமுறுப்பும் தர்க்கமும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்க முடியாது. காரணம் 1 கொரிந்தியர் 10:10 சொல்லுகிறது, முறுமுறுத்தவர்களெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் இது. யாக்கோபு 2:14 சொல்லுது, விசுவாசம் பெருகும் பொழுது நமக்குள் எப்படிப்பட்ட அனுபவம் வரும் என்று அங்கு யாக்கோபு எழுதுகிறார். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ற என்ன அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஆம், விசுவாசம் பெருகும் பொழுது மற்றவர்களை அது மற்றவர்களுக்கு முன்பதாக அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் உப்பாகவே உங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுவீர்கள். இப்படித்தான் அந்த விசுவாசம் நடத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உதவியை பெறுவதற்கு, உதவி செய்வதற்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் அதற்கான தகுதியை இழந்துவிட்டு நாம் என்னதான் உதவி செய்கிறோம் என்கிற நிலைப்பாட்டில் இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தில் கவனமாக வளருகிறவர்களாக நாம் நம்மை வைத்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 14:12 நான் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14:12 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் வளருகிற பொழுது பரிசுத்தவான்களிடத்தில் பொறுமை என்பது அது அடையாளமாய் காணப்படும். நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே எப்படி சிந்தித்து பேசுகிறீர்களோ அதை வைத்துத்தான் தேவன் உங்களுடைய பிரச்சனைகளில் ஒரு நல்ல தீர்வை உங்களுக்கு தருவார். நீங்கள் பிரச்சனைக்குள்ள, வேதனைகளுக்குள்ள எப்படி சிந்தித்து பேசுகிறீங்களோ அதை வைத்துத்தான் நீங்கள் பிரச்சனையில் இருக்க வேண்டிய நபரா அல்லது பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டிய நபரா என்பதை தேவன் கூர்ந்து கவனிப்பார். தேவன் உங்களுக்கு அனுமதித்த சிலுவையை நீங்கள் தூக்குகிற பொழுது கவனமாக நீங்கள் பேச பழக வேண்டும். காரணம், நீங்கள் சுமக்கிற அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சோதனைகளாக இருந்தாலும் சரி, இந்த இப்படிப்பட்ட எந்த சிலுவையும் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பின்புதாக போகும்படி அது வழியமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுடைய பிரச்சனை கிறிஸ்துவின் பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்டிருப்பதைப் போல வைத்து கொள்ளுவதற்கு நீங்கள் பழக வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய பிரச்சனைகளில் கிறிஸ்துவால் உதவி செய்ய முடியும். பிரியமானவர்களே, கடைசியாக நான் 1 கொரிந்தியர் 10:13 நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு வசனம். 1 கொரிந்தியர்
13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகளும் சோதனைகளும் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உங்கள் வலிகளும் வேதனைகளும் உங்களை அல்ல, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அடையாளம் காட்ட வேண்டும். இதுதான் விசுவாசத்தினுடைய வளர்ச்சி. பலியாக போகிற ஈசாக்கினுடைய மனநிலையை விட, பலி செலுத்தப் போகிற ஆபிரகாமனுடைய மனநிலையை விட தேவனுடைய மனநிலைக்கு முதலிடம் கொடுத்து பார்ப்பது தான் ஆபிரகாமுடைய விசுவாசமாக இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீர்களா? ஆம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரேயாக அவர் விளங்கினார். அப்படித்தான் ஆபிரகாமும் யெகோவா ஈரே என்பதை அந்த சூழ்நிலையில் கற்றுக்கொண்டார். உங்களுடைய பிரச்சனைகளில், உங்களுடைய வேதனைகளில், உங்களுடைய இழப்புகளில், உங்களுடைய வலிகளில் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு சராசரி மனுஷனுக்குரிய பிரச்சனைகளைத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளில் தேவன் இருக்கிறார். உங்களுடைய வலிகளில், உங்களுடைய இழப்புகளில், உங்களுடைய வேதனைகளில் தேவன் இருக்கிறார். இவைகளின் மூலம் உங்களால் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். 1 பேதுரு 4:14 இப்படி சொல்லுகிறது. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுத்தப்படுகிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சி இன்றைக்கு நாம் தியானித்த தேவனுடைய வார்த்தைகளில் இருக்கிற அனுபவத்தைப் போல காணப்படுகிறதோ? இன்றைக்கு பரலோகம் இதைத்தான் எதிர்பார்க்கிறது. இன்றைக்கு நாம் எத்தனை வருடம் விசுவாசிகள் என்பதை சொல்லி பெருமைப்பட்டு கொள்வதை விட தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்பதைத்தான் தேவனும் விரும்புகிறார். பரலோகமும் அப்படித்தான் விரும்புகிறது. தேவனுடைய சபையும் இந்த அனுபவங்களைத்தான் பெற்றிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவும் சபைக்கு தலைவராக இருக்கிற கிறிஸ்துவும் விரும்புகிறார். நாம் ஜெபிக்கப் போகிறோம். இந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சி, தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி, பரலோகம் எதிர்பார்க்கிற வளர்ச்சி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற அந்த வளர்ச்சி இன்றைக்கு நம்மிடத்தில் உண்டோ? இருதயத்தை தாழ்த்தி நாம் வருவோமா? தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சி எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படும்படி, இப்படிப்பட்ட நாங்கள் தியானித்த வார்த்தைகளின் அடையாளங்களோடு அது நடைபெறும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். விசேஷமாய் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் விசுவாசத்தை வளரச் செய்கிற தேவனுடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசம், தேவன் விரும்புகிற அந்த விசுவாசம், நாங்கள் தியானித்து எங்கள் முன்பதாக பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தையை உள்ளடக்கி இருக்கிற அந்த விசுவாசம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் பலுகி பெருகுவதாக. அந்த விசுவாசம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன தடைகள் உண்டு அவைகளையெல்லாம் உடைத்தெறிவதாக. அவர்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறார்களோ அவைகளெல்லாம் தேவ நாம மகிமைக்கென்று நடந்தேறுவதாக. அவர்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பிசாசினுடைய கண்ணிகளும் அறுத்தெறியப்படுவதாக, தகர்ந்தொழிவதாக.
தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் விசேஷித்த விதமாய் இந்த நாளிலே இறங்கி கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்கென்று, உம்முடைய வார்த்தை நிறைவேறுவதற்கென்று தங்களுடைய இருதயத்தை சாய்த்து ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விசேஷித்த விடுதலையை ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் உணர்வார்களாக, பெறுவார்களாக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும். அவர்களை கல்வி காரியங்களிலே மேன்மைப்படுத்தும் அப்பா, உயர்த்தும், கனப்படுத்தும். அவர்கள் விரும்புகிற அந்த கல்வி காரியங்களிலே அவர்கள் நல்ல மேன்மையையும் தேர்ச்சியையும் அவர்கள் பெற்று உம்முடைய நாம மகிமைக்கென்று காணப்படும்படி குடும்பத்துக்கும் சபைக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதங்களாய் விளங்கும்படி அவர்களை நீர் தொடுவீராக. அவர்களை உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. வயோதிப தாயார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் செபிக்கிறேன். ஒவ்வொரு வயோதிக பெற்றோர்களையும் விசேஷமாய் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த வயோதிப காலங்களிலும் ஆண்டவரை விசுவாசத்தில் வளருகிற அந்த நல்ல அனுபவங்களை நீர் தருவதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இதன் மூலம் அவர்களுடைய ஆயுசு நாட்கள் கட்டப்படட்டும். அவர்களுடைய ஆயுசு நாட்கள் உடைய சமூகத்தில் அது விருத்தியடையட்டும். அவர்களுடைய சரீர பாடுகள் எல்லாம் பலனடையட்டும், பலனாய் மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் மறைத்து நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களில் சண்டை, சச்சரவுகள், பிளவுகள், பிரிவினை காரியங்கள் இவைகளையெல்லாம் கொண்டு வந்து குடும்பங்களுக்குள் விவாதங்களையும் தர்க்கங்களையும் சச்சரவுகளையும் செய்ய எத்தனைத்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். கிறிஸ்துவனுடைய ஜீவன், கிறிஸ்துவனுடைய சமாதானத்தினும் வல்லமை இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். இயேசுப்பா, கர்த்தர் உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீ நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி. அதிசயங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதற்காய் நன்றி. விடுதலை நடந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்திப்போம் இன்றும் என்றும் கிறிஸ்துவனுடைய வருகை பரியந்தவரை உங்கள் ஒவ்வொருவரோடும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, மற்றும் ஒரு தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நாம் இந்த இணையதளத்தின் வாயிலாக சந்திக்கிறவரை தேவனுடைய கிருபையும் ஆறுதலும் சமாதானமும் மகிமையும் உங்களை மறைத்து நடத்துவதாக. ஆமென், ஆமென். God bless you. God bless you.